டாக்டர் திருமாவளவன் வணக்கம். 2009 முதற்கொண்டு ஒரு சிறந்த பாராளுமன்ற மரபுக்கு சொந்தக்காரர் நீங்கள். ஒரு ஹெல்தி டிபேட்ஸில் பங்கு கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கும் முகம் சுளிக்கிற மாதிரி இல்லையா? முன்னாடி ஷவுட்டிங் மேட்ச் நடக்கும், இப்போ ஃபைட்டிங் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கு. உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்றுதான். நானே மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். எல்லாவற்றுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வழிவகுக்கிறது. அந்த கட்சியின் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் சொல்லவில்லை. நானும் ஒரு சாட்சி என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையிலே உரையாற்றுகிற போது காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார். காங்கிரஸ் மீது பாஜக விமர்சனங்களை வைப்பதும், பாஜக மீது காங்கிரஸ் விமர்சனங்களை வைப்பதும் அவர்களுக்கான அரசியல். நான் கூட என்னுடைய உரையிலே பேசுகிற போது அரசமைப்பு சட்டம் குறித்து நடக்கிற இந்த விவாதத்தில் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டது யார், அம்பேத்கருக்கு துரோகம் இழைத்தது யார் என்கிற விவாதமாகத்தான் இது போய்கொண்டிருக்கிறது. நீயா நானா என்று இங்கே விவாதம் நடக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்பது குறித்த விவாதம் நடக்கவில்லை என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது என்று குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே காங்கிரஸ் மீது வைக்கிற குற்றச்சாட்டு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தேர்தலில் தோற்கடித்தவர்கள் நீங்கள், அவரை அலட்சியப்படுத்தி இருக்கிறீர்கள், அவர் பதவி ராஜினாமா செய்வதற்கு உங்களுடைய அணுகுமுறை தான் காரணம், இப்படி போன்ற எல்லாத்துலேயுமே நியாயங்கள் இருக்குல்ல. இந்த விமர்சனங்களை நான் மறுக்க விரும்பவில்லை, மறுக்கவும் முடியாது. ஆனால் காங்கிரஸை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியது, அம்பேத்கரை கடவுளோடு ஒப்பிட்டு பேசியது சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது. அந்த அவையிலேயே யாரும் ஆட்சேபனை எழுப்பலையே. அவர் பேசும்போது எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஆட்சேபனை எழுப்புறோம்ல, அப்போ அமைதியாக இருந்தது, பின்னாடி செய்கிறாங்க. இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது, வெட்டி ஒட்டி போடுறாங்கங்கிறாங்க. அதான் மாநிலம் வெட்டி ஒட்டி போட்டதில்லை, அது தவறான கருத்து அவர் சொல்கிறார். ஆமாம், பாஜக தரப்பில் சொல்லப்படுகிற கருத்து, அமித்ஷா தரப்பில் சொல்லப்படுகிற கருத்து அது உண்மை அல்ல. அவருடைய கருத்து உண்மை அல்ல. அவர் என்ன பேசினாரோ அது அப்படியே 24 hours அந்த லைவில் ஓடிட்டு இருக்கு. எல்லா சேனல்ஸ்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே என்ன நடக்குதோ அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. அது எல்லாருடைய சேனல்லையும் இன்னைக்கு கிடக்குது. அதுலேயே தான் பார்த்தோம், ஒரு சின்ன தப்பான விஷயம் சொன்னால் எதிர்கட்சி வரிசையிலேருந்து பெரிய குரல் கொடுக்கறத பார்க்குறோம். இவ்வளோ சர்ச்சைக்குரிய கருத்துனா எல்லாரும் ஏன் எதிர்கட்சி வரிசையில் அமைதியாக இருந்தாங்க? அந்த அமைதிக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. காங்கிரஸை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் உள்ளே இருந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. முக்கிய தலைவர்கள் உட்பட இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காதது உள்ளபடியே அதிர்ச்சி தான். ஆனால் அதன் பிறகு அன்று இரவே இந்த செய்தி தீ போல பரவியது. அடுத்த நாள் காலையில் நாடாளுமன்ற வாசலில் பெரிய அளவில் எதிர்ப்பை பதிவு செய்தது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள். அடுத்த நாள் அம்பேத்கர் சிலையிலிருந்து ஒரு ஊர்வலமாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தின் மகர வாசல் என்கிற பகுதிக்கு நாங்கள் வந்தோம். அதுக்குள்ளே நுழைஞ்சா இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து ராஜ்யசபா, லெஃப்ட் சைடில் வந்து லோக்சபா. இப்போ அந்த இடத்தை நோக்கி நாங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒரு 100-150 பேர் இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து 1 by 1 முதல்ல பெண் உறுப்பினர்கள் வராங்க. அதுக்கடுத்து நாங்கள்லாம் வரோம். ஒருவர் பின் ஒருவராக அணிவகுத்து வந்தோம். அங்கே பார்த்தா அதை சற்று எதிர்பாராத வகையில் பிஜேபி உறுப்பினர்கள் அனைவரும் இந்த மகரத்வார் வாசலை முழுக்க அடைச்சி நின்ட்டாங்க. போராடுறாங்க. அவங்க போராடுறாங்க. ஏகப்பட்ட உறுப்பினர்கள், பெண்கள் உறுப்பினர்கள் வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே கையில் பிளக்கார்ட்ஸ். அவங்களும் வந்து அம்பேத்கர் வாழ்கன்னு கோஷம் எழுப்புறாங்க. காங்கிரஸுக்கு எதிரான முழக்கங்களை இந்தியில் எழுப்புறாங்க. அவங்க நின்னவங்க ஏதாவது ஒரு பகுதியை ஒதுக்கி மற்ற உறுப்பினர்கள் உள்ளே செல்றதுக்கு இடம் விட்டுருந்தாங்கனாக்கா பிரச்சனை இல்லை. இருக்கிறது என்ன, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. 11 மணிக்கு உள்ளே இருக்கணும் எல்லோரும். நாங்கள் 10:50 அந்த வாக்கில் அந்த இடத்த வரோம். அப்போ வந்த உடனே அவங்க வேணுனே நிற்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே நாங்கள் உள்ளே போகணும், நாங்கள் மேலே போகணும், எங்களை வழிவிடுங்கன்னு போகிறாங்க. இதுதான் அந்த இடத்துல தள்ளுமுள்ளு நடக்குது. நாங்கள் அப்புறம் திரும்பி பார்த்தாக்கா இவர் ராகுல் காந்தி மட்டும் எப்படியோ அவங்களெல்லாம் இடிச்சிட்டு மேலே போயிட்டு அங்கே அவங்களோட சேர்ந்து நின்றுட்டு அங்கே ஜெய்பீம் முழக்கத்தை எழுப்பிட்டு நிற்கிறாரு.
அதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் உள்ளே போனோம். 11 மணி ஆயிடுச்சு உள்ளே போனோம். உள்ளே போன பிறகு தான் தெரியுது ஒருத்தர் கீழே இருக்காரு, அவருக்கு லேசாக ஸ்க்ராட்சு, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிது. ஆனால் ராகுல் காந்தி வந்து இடித்ததாக யாருமே சொல்லலை. முதல்ல ராகுல் காந்தியை அவங்க இடித்ததாகவும் அப்போ கூட இருந்த சில எம்பிக்கள் அவங்கள திருப்பி தள்ளிவிட்டதாகவும் சொன்னாங்க. மெரிட் சப்பாட்டுன்னு இப்போது ஒரு பால்வாடி கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, முதல்ல இவன் அடிச்சான். உள்ளபடியே வேதனை ரெண்டு தரப்பும் செயல்படுறது. ஆனால் இந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படி மகர வாசல் அந்த வாசலை அடைச்சி நின்று கூடாது. ஆளுங்கட்சிக்காரங்க அதுக்கப்புறம் அவங்க அணுகுமுறை ரெண்டு தரப்பட அணுகுமுறை, அடிச்சாங்கிறாங்க, கீழ்னாங்கிறாங்க, தள்ளி விட்டாங்கிறாங்க. அது ஒரு மாண்புமிகு உறுப்பினர்களுடைய, நாட்டை வழி நடத்தக்கூடிய உறுப்பினர்களுடைய செயலா ரெண்டு தரப்பும் சேர்த்து வருத்தத்துக்குரியது தான். அவ்வளோதான் அதில் சொல்ல முடியும். அம்பேத்கரை அவமானப்படுத்தினது யாருங்கிற பஞ்சாயத்து இன்னும் முடியலை போல, செஷன் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி மொத்தத்தில் இந்த அதானி தொடர்பான பிரச்சனை, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த பிரச்சனை, இதெல்லாம் இதன் மூலமாக டைவெர்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் டைவெர்ட் பண்ணதுக்காக அப்படி திட்டமிட்டு அவர் பேசினாருங்கிற மாதிரி என்னால். அது எழுப்பினது நம்ம தரப்பு தானே, அவர் பேசினாருங்கிறத சர்ச்சையாக்கினது இல்லை, அதற்கு ஆட்சேபனை பேசுனதுங்கிறது ரொம்ப ஊண்டிங்காக இருக்குல்ல. அதாவது அவர் வந்து காங்கிரஸை விமர்சிக்கிறதோடு நின்றுருந்தா பிரச்சனை இல்லை. அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு 7 முறை சொல்கிறார். அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் அம்பேத்கருக்கு நிறையா துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதோடு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அம்பேத்கரை திரும்ப திரும்ப சொல்கிறத விட பகவான் பேரை உச்சரிச்சிருந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைச்சிருக்கும். சொர்க்கம் கிடைச்சிருக்கும். அவர் என்ன விளக்கம் சொல்றாரு, நான் அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கருக்கு இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு அம்பேத்கரை நியாயப்படுத்தியும் பெருமையா தானே பேசினேன். நோக்கம் அது இல்லை. எப்பவுமே பெருமைப்படுத்தி தான் பேசுறாங்க. அன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே பெருமைப்படுத்துறாங்க. உண்மைதான். இப்போ அவருடைய அலிப்பூர் சாலையில் அம்பேத்கர் வாழ்ந்த இடத்துல இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் இவங்க தான் கட்டியிருக்காங்க. பெரிய செலவு, பெரிய சிலைங்கிறத விட அந்த கட்டிடமே வந்து கான்ஸ்டிடியூஷன் வடிவில் கட்டியிருக்காங்க. ஒரு கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை திறந்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு அழகாக கட்டியிருக்காங்க. அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் உள்ளது. அதே மாதிரி அம்பேத்கருடைய உடல் வந்து மும்பையில் அந்த அரபிக்கடல் ஓரத்தில் எரியூட்ட பெற்று அதனுடைய சாம்பல் அங்கே தான் வச்சிருக்கிறாங்க. அந்த நினைவிடம் வந்து ரொம்ப சின்ன இடமா இருந்தது. அதை இன்னைக்கு அவங்க விரிவாக்கம் செய்கிறாங்க. 1.5 ஏக்கர் பக்கத்தில் இடத்தை எடுத்து அங்கே 433 அடியில் வந்து அம்பேத்கருக்கு சிலையெல்லாம் நிறுவுறாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், காங்கிரஸ் ஒன்றுமே செய்யலைங்க அவங்க கேள்வி நியாயமாப்படலையே. அதுதான். அதாவது இதெல்லாம் செய்தாலும் கூட அம்பேத்கருடைய ஐடியாலஜியோடு அவங்க வந்து உடன்படுறாங்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அம்பேத்கருடைய கருத்தியலோடு இவங்க வந்து கடுமையாக முரண்படுறாங்க. அம்பேத்கருக்கு வந்து நினைவிடங்களை எழுப்புறாங்க. லண்டனில் அவர் தங்கி படித்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்த விலை கொடுத்து வாங்கி அதை அம்பேத்கர் நினைவிடமாக மாற்றியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாராட்டுதலுக்குரியது. அம்பேத்கர் மீது பற்றுள்ளவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சனாதன சக்தி. காங்கிரஸ் தன்னை ஒரு சமூக நீதி இயக்கமாக சொல்லிக்குது. இந்திரா காந்தி அரசு தனக்குத்தானே பாரத ரத்னா அவரது இந்திரா காந்திக்கு கொடுக்குது. நேரு அரசு நேருக்கு பாரத ரத்னா கொடுக்குது. ஆனால் அண்ணல் அம்பேத்கருக்கு விபி சிங் அரசு வர வரைக்கும் பாரத ரத்னா காத்திருக்கணும் அப்படின்னா அது அநியாயம் தானே. அம்பேத்கர் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து ஜனசங்கமும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியும் இல்லை. அவர் காலத்தில் வந்து பெரிய அளவில் அவங்க வந்து எலக்டோரல் ஃபோர்ஸாக கிடையாது. ஆமாம், ஒரு அரசியல் கட்சியாக இல்லை, அரசியல் சக்தியும் கிடையாது. ஹிந்து மகாசபா மட்டும், ஹிந்து மகாசபா இருந்துச்சு, ஆர்எஸ்எஸ் உருவாயிருந்துச்சு. அதெல்லாம் வந்து அம்பேத்கர் அதை வந்து பெருசாக எதிரியாக முன்னிறுத்தலை. ஆனால் காங்கிரஸை வந்து கடைசி நிமிடம் வரையிலும் தன்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் காந்தியையும் காங்கிரஸையும் மிக கடுமையாக விமர்சித்தவர் அம்பேத்கர். அவங்களுக்கு இடையில் வந்து ஒரு எலக்டோரல் மோட்டிவ் இருக்குது. அம்பேத்கரை வந்து ஒரு அரசியல் எதிரியாகவே காங்கிரஸ் பார்த்த காலம் அந்த காலம். அம்பேத்கர் அவர்களும் காங்கிரஸ் அரசியல் பகையாகவே, அவர் வந்து நம்முடைய எதிரிகள் அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் அடையாளம் காட்டும்போது முதல்ல அவர் வந்து இந்து மதம் சொல்கிறாரு, 2வது வந்து காந்தியை சொல்கிறாரு, 3வது வந்து காங்கிரஸை சொல்கிறாரு. இந்த 3 பேரும் தலித்துகளின் எதிரிகள், பழங்குடி மக்களின் எதிரிகள்னு அடையாளப்படுத்தினவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த காங்கிரஸ் இன்னைக்கு வடிப்பது நீலி கண்ணீர் அந்த அளவுக்கு. அப்போ வந்து பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு இடையில் இந்த மோட்டிவ் இருந்துச்சு, எலக்டோரல் மோட்டிவ் இருந்துச்சு, அது வேற. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பிஜேபி வளர்ந்து வந்து பிஜேபி என்ன செய்யுது அப்படிங்கிறது தான். இவங்க வந்து ஐடியாலஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன் இவங்களுக்கு இடையில இருக்குது. ஐடியாலஜிக்கல் மோட்டிவ் அம்பேத்கருக்கும் பிஜேபிக்கும். இப்போ அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை நம்ம வந்து ஒரு பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அம்பேத்கர் மதசார்பின் மேலே உறுதியாக இருந்தார். அந்த கருத்தில் ஜவஹர்லால் நேரு உறுதியாக இருந்தார். அந்த கருத்தில் மகாத்மா காந்தியடிகளும் உறுதியாக இருந்தார். அந்த கருத்தில் இந்திரா காந்தி அம்மையாரும் உறுதியாக இருந்தார். அதே கருத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி வரையிலும் உறுதியாக இருக்கிறாங்க.
ஐடியாலஜிக்கலாக வந்து எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. அரசமைப்பு சட்டம் என்பதே அதுக்குள்ள சிறப்பு என்பதே மதசார்பின்மை என்பதுதான். இல்ல அந்த அரசமைப்பு சட்டம் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் தானே எமர்ஜென்சி, அதை நடத்தியது காங்கிரஸ் ஆட்சி தானே. ஆனால் அந்த எமர்ஜென்சி காலத்தில் செஞ்சது அதுதான் நான் சொல்ல வரேன். எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையாரை நாம் கடுமையாக விமர்சிக்கிறோம், அது ஒரு பக்கம். அது அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளில் கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு புறம். ஆனால் அதை விட முக்கியமாக பிரியாம்பில் அவங்க கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட்டுங்கிறது யாருமே பேசுறதில்லை. அதை விடுதலை சிறுத்தைகள் தான் சுட்டி காட்டுறோம். பிரியாம்பில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அந்த அம்மா செய்த முக்கியமான சோஷியலிஸ்ட் செக்யூலர்னு ஆட் பண்ணுறாங்க. சோஷலிஸ்ட் செக்யூலர், இந்த ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற இடத்துல இன்டெகிரிட்டின்னு ஒரு வார்த்தை சேர்க்குறாங்க. இந்த 3 சொற்களையும் அவங்க நினைக்கிறாங்க. அதில் சோஷலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிறது தான் அம்பேத்கரோட எந்த அளவுக்கு அவங்க ஐடியாலஜிக்கலாக பொருந்துறாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷன் டிபேட்ஸ்ல அது பிரியம்பிள்ல இருக்கணுமா அப்படின்னு வரும்போது அது இம்ப்ளைடுன்னு அம்பேத்கர் கூட ஏத்துக்கிட்டாங்க. இம்ப்ளைடு தான். அது வந்து பகிரங்கமா சொல்லணுங்கிற அவசியம் புரிதல் அப்படின்னு அவர் ஏத்துக்கிறாங்க. ஆனால் அதுதான் இந்திரா காந்தியுடைய டிப்ளமசி. ஒரு காலத்துல பின்னொரு காலத்துல இந்த மாதிரி மத நம்பிக்கைகள் உள்ளவர்கள் கையில் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக அதை தூக்கி போட்டுருவாங்க. அதனால இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பகிரங்கமாக அதை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அது இம்ப்ளைடாக இருந்தாலும் கூட அது அவசியமானதுங்கிறத பதிவு பண்ணாங்க. இப்போ இதுதான் வந்து அம்பேத்கருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில இருக்கிற உறவாக நான் பார்க்குறேன். இல்லை அந்த ஒரு சொல் என்ன செஞ்சிருச்சு, அதனால என்ன மாறிடுச்சு? இல்லை அதனால தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாம் பார்க்குற இந்த நம்ம சோஷியலிஸ்டா இருக்கோமா, நம்ம நாடு சோஷியலிஸ்ட் இல்லை, அதுதான் நம்மளுடைய டார்கெட். அது ஆகல, அந்த ஒரு வார்த்தை சக்கரனா இனிக்காது. அதை நோக்கி நம்ம போகிறோம், அதை நோக்கி இன்னைக்கு விவாதம் பண்றோம், அதை நோக்கி தான் இந்த கருத்து ஒரு டோக்கனிசமா தானே பார்த்துட முடியும். இன்னைக்கு ஒரு டிபேட் உருவாகி இருக்கிறதே இந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற இந்த சோஷலிஸ்ட் செக்யூலர்ங்கிற முக்கியமான 2 கோட்பாடுகள் தான். இப்போ இதுதான் கூடாதுன்னு டாக்டர் சுப்பிரமணிய சாமி கொண்டு போய் வழக்கு போட்டார். அவர் பிஜேபிக்காரர், மோடியோட அவருக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனால் பேசிக்கலாக அவர் வந்து பிஜேபி. அவர் வந்து சோஷலிஸ்ட் செக்யூலருங்கிற 2 வார்த்தையை நீக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது தள்ளுபடி ஆயிடுச்சு, அது வேற விஷயம். ஆனால் அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். யார் பிஜேபியுடைய உண்மையான நோக்கம், அல்டிமேட் எய்முங்கிறது அந்த செக்யூலருங்கிறத எடுத்தாகணுங்கிறது தான், சோஷலிஸ்ட்டையும் செக்யூலரையும் எடுத்தாகணுங்கிறது தான். ஏன் அவங்க எடுக்கணும்னு விரும்புகிறாங்கன்னா இந்து ராஷ்டிராவை அமைக்கணும், ஸ்டேட் ரிலீஜன். அந்த அரசமைப்பு சட்டத்தில் ஸ்டேட் ரிலீஜன் கிடையாது, அதனால செக்யூலர்னார் அம்பேத்கர். அந்த வார்த்தை தேவையில்லைன்னு சொன்னார். ஆனால் இது அவசியம் தேவை, இது வெளிப்படையாக நம்ம பதிவு பண்ணணும்னு இந்திரா காந்தி அம்மையார் விரும்பினாங்க. அந்த நேரத்தில் காந்தி அவ்வளவு தீவிரமான ஒரு சனாதன நம்பிக்கை உள்ளவர். அவருக்கு முற்பிறவியிலும் நம்பிக்கை உண்டு, அடுத்த பிறவியிலும் நம்பிக்கை உண்டு. சாதி இருக்கட்டும்னு சொன்னவர் காந்தி, தீண்டாமை ஒழியட்டும்னு சொன்னார். அந்த அளவுக்கு சனாதன தர்மத்தின் மீது ஆழ்ந்த பிடிப்புள்ள காந்தியடிகளே நாட்டுக்கு அரச மதம் வேண்டான்னார். அதுதான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் கடுமையான முரண்பாடு இருந்தாலும் அந்த ஒரு புள்ளி உடன்பாடான புள்ளி. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஜவஹர்லால் நேருகிட்டே சொல்லி இல்லை நம்ம ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாருன்னா அன்றைய காலகட்டத்தில் நேருவாலவே அந்த மீற முடியாது அந்த கருத்தை, காந்தி சொல்லியிருந்தாருன்னா. ஆனால் காந்தியும் சொல்லலை, அவருக்கும் மதசார்பின் மேலே நம்பிக்கை, ஜவஹர்லால் நேருவுக்கும் மதசார்பின் மேலே நம்பிக்கை. இந்திரா காந்தி அம்மையாரும் அந்த பிரியாம்பளை அமெண்ட்மெண்ட் பண்ணி செக்குலருங்கிற வார்த்தையை இணைச்சாங்க. இப்போ ஐடியாலஜிக்கலாக அவங்க பொருந்தி போகிறாங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு ராகுல் காந்தி வரையில் அதில் உறுதியாக நிற்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணாங்க. அது அம்பேத்கர் வரவேற்கலையா? ஆர்டிகல் 370 அவர் வலியுறுத்தி, ஆனால் ஆர்டிகல் 370 அவர் வச்சிருக்காருல, அதில் இல்ல அவர் ஆர்டிகல் 370 இருக்கக்கூடாது அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷனுக்கு எதிரானே தவிர அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகி வச்சுட்டாரு. வேற வழி இல்லை, அப்படி இல்லை, வேற வழி இல்லைன்னா கிடையாது. எத்தனையோ கருத்துக்களை மொழி வழி மாநிலங்கள கூடாதுன்னாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மொழிக்குமான உரிமைகளையும் அவர் வந்து அதில் அலோவ் பண்ணுறாரு. அப்படி நிறைய சொல்லலாம். ஒரு ரொம்ப அதிகார வலிமைமிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு யூனியன் கவர்மெண்ட். ஆனால் அதே நேரத்தில் ஃபெடரலிசத்தையும் அவர் ஒத்துக்கிறார். இப்போ இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதில் இருக்குது. பாஜக ஒரு சனாதன சக்தி, காங்கிரஸுடைய ட்ராக் ரெக்கார்டுன்னு பாஜக எழுப்பக்கூடிய கேள்வியில நியாயம் இருக்கிறதா பார்க்கலையா? மண்டல கமிஷனை பாஜக விட்டுருங்க, மண்டல் கமிஷனை ராஜீவ்காந்தி எதிர்த்தார். ரிசர்வேஷன்ல மாறுபட்ட கருத்தை பல்வேறு காலங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அம்பேத்கரை ஆனர் பண்ணல. இப்படிப்பட்ட இன்னைக்கு அம்பேத்கரை தூக்கி பிடிச்சா அவங்க ஹிப்போக்ரசின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? காங்கிரஸ் மீதான விமர்சனங்களுக்கு காங்கிரஸ் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறது. இப்போ நான் அதை டிஃபெண்ட் பண்ண முடியாது. நான் காங்கிரஸை டிஃபெண்ட் பண்ணுறது என்னுடைய இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணி நாம் இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக
பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்கள் செய்யக்கூடிய மிக ஆபத்தான ஒரு முயற்சி என்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனை டைலூட் பண்ணுங்கிறது தான். இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏன் அவங்க டைலூட் பண்ண விரும்புறாங்க அப்படின்னா, இதுதான் செக்குலரை வந்து பேசுது. அது அவங்க சொல்லவே இல்லையே, அதை மீண்டும் மீண்டும் மறுத்து பேசிட்டாங்களே. பட் நம்ம வெறும் அது ஒரு அச்சத்தின் அடிப்படையில், தியரிஸின் அடிப்படையில் அதை அணுக முடியுமா? அது வந்து அதுதான் அவங்களுடைய டிப்ளமசி, அதுதான் அவங்களுடைய டாக்டிக்ஸ். அவங்க வந்து அம்பேத்கர் ஒரு பக்கம் பாராட்டி கொண்டே, அம்பேத்கருக்கு நினைவிடத்தை எழுப்பிக்கொண்டே, அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கருங்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஒப்புக்கொள்ளுறீங்களா? அவர் வந்து இந்துத்துவங்கிற கருத்தியலை, இந்து மக்களுடைய நம்பிக்கையை சொல்லலை அம்பேத்கர். இந்துத்துவத்துக்கு எதிராக பேசினார். இந்துத்துவத்துக்கு எதிராக பேசினார் அப்படின்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினார் அல்லது வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிராக பேசினாருங்கிறது தான் இந்துத்துவ எதிர்ப்பு. அதுதான் அம்பேத்கருடைய இந்துத்துவ எதிர்ப்பு. இந்து மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக அவர் பேசலை. அது வேற. சிவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, கிருஷ்ணா மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அது வேற. ஆனால் அந்த கடவுள்களை கூட புராண கதாபாத்திரங்கள்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, அது வேற. ஆனால் சனாதன தர்மங்கிறத வர்ணாசிரம தர்மம், வர்ணாசிரம தர்மத்தை கடுமையாக எதிர்த்தவர் அம்பேத்கர். அதற்காகத்தான் வந்து இந்து மதத்தை விட்டு வெளியேறாரு. ஒரே நாளில் 5 லட்சம் பேரை வந்து 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் சொல்கிறாங்க. 2 நாள் நிகழ்வது. அவ்வளவு பேரை வந்து மதமாற்றம் செய்த ஒரு மாஸ் கன்வர்ஷன் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அதுதான் பெரிய ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அப்போது இந்த மதத்தில் இருக்கிற வரை எங்களுக்கு வந்து ஒரு டிக்னிட்டி இருக்காது, மரியாதை இருக்காது, நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு 1935 7 மாநாட்டில் அவர் சொல்கிறார். அதை அப்படியே வந்து 1956 நாக்பூரில் நடைமுறைப்படுத்துகிறார். அப்படிப்பட்டவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் இந்துத்துவா அம்பேத்கர் அப்படின்றீங்க. அப்போ இது வந்து என்ன அர்த்தம்? அம்பேத்கரை வந்து விழுங்கி செரிக்கிற முயற்சி. இன்னொரு தரப்பு அவரை எதிர்த்தா கூட பிரச்சனை, இன்னொரு தரப்பு அவரை கொண்டாடி இதெல்லாம் செஞ்சிருந்தா இவங்களுக்கு ஸ்பேஸே இருந்திருக்காதுல்ல. இவங்கெல்லாம் சமூக நீதி சக்திகள்ல, காங்கிரஸ் மாதிரியான சக்திகள் அம்பேத்கரை கொண்டாடலாம், அவங்களுக்கு எலக்ட்ரல் இஷ்யூஸ் இருந்தது. பெரியார், சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்குறாங்க, பெரியாருக்கு கொடுக்கல. நீங்க கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, காங்கிரஸ் செய்யலையே. இன்னைக்கு அதெல்லாம் செய்யாம நாங்க சமூக நீதி காவலர்கள்னு அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. காங்கிரஸ் அந்த காலத்தில் ஆர்எஸ்எஸும் உள்ளடக்கமாக கொண்ட ஒரு கட்சியாக இருந்தது. அதாவது காங்கிரஸில் இருந்த பெரும்பாலானவர்கள் சனாதன நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க, ஆர்எஸ்எஸ் மீது பற்றுள்ளவர்களாக இருந்தாங்க. பட்டேல் அதற்கு ஒரு சாட்சி. இந்த தலைமை சோனியா காந்தி சேர்பர்சனாக இருந்த காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருக்கலாமே. சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்துருக்குறாங்க, ஒரு இளம் வீரருக்கு. பெரியாருக்கு கொடுக்கலையே. நீங்க தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறீங்க. பெரியாரை வந்து காங்கிரஸும் வந்து கடுமையாக விமர்சித்திருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு கொண்டாடுறாங்களே, அதுதானே முரண்பாடா? ராகுல் காந்தி பிரதமராக வரும்போது நம்ம இந்த கோரிக்கை வைக்க வேண்டியது. உங்க அப்பா செய்யல, உங்க அம்மா வேற மாதிரி இருந்தாங்க, பாட்டி வேற மாதிரி இருந்தாங்க, அது இயல்பானது. அது விமர்சனத்துக்குரியது தான். அந்த விமர்சனத்தை நானும் ஏற்கிறேன். அம்பேத்கர் விவகாரத்துல அதிமுகவுடைய நிலைப்பாடு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. ஏன் இவ்வளவு கனத்த மௌனம் காக்குறீங்க? இல்ல ஒரு அடையாள எதிர்ப்போட திரு ஜெயக்குமாரோட கருத்தோட கடந்து போயிட்டீங்கன்னு அந்த விமர்சனம், திமுகவுடைய விமர்சனத்துல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இப்போ தேர்தல் அரசியலையும் பொருத்தி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி போகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது. அதுக்கான அறிகுறி இருக்கும். அதனால் அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லைன்னா இது வந்து ரொம்ப இயல்பாக அவங்க வந்து இதை கண்டிச்சிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அது ஜெயக்குமார் கண்டிச்சிட்டாரு, அவர் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சேர்த்தே சொல்லியிருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்ல. அது உங்களுக்கு திருப்தி அளிக்கலையா? எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத மக்கள் ஜெயக்குமார் ஸ்டேட்மெண்ட் தான் என் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறாரு. அப்படின்னா சரி, அப்படின்னா சரி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அவங்க மேலே இந்த குற்றச்சாட்டை வைத்து வருகிறது. பாஜக மேலே சாஃப்டா போறீங்க அப்படின்னு. உறவை அவங்க முடிச்சுக்கிட்டு, பிஜேபியோட உறவை முடிச்சுக்கிட்டு 1 வருஷம் மேலே ஆச்சு. ஆனால் உறவு அப்படின்னு சொல்றது அந்த நெரேட்டிவ் எடுபடுதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? இல்லை, அவங்க எந்த இடத்துலையுமே வந்து பாரதிய ஜனதாவை ஐடியாலஜிக்கலாக வந்து விமர்சனம் பண்ணதில்லை, கண்டிச்சதில்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க, அந்த கூட்டணியை விட்டு. அதன் பிறகு வந்து அவங்க திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை மட்டும்தான் வைக்கிறாங்களே தவிர, பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நாடு முழுக்க விமர்சனங்கள் இருக்குது. அது ஏன்னா அவங்க ஒரு யூனியன் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியை விமர்சிப்பது என்பது இயல்பான ஒன்று. அந்த வகையில் கூட வந்து அதிமுக இதுவரையிலும் பாரதிய ஜனதா அரசினுடைய நிலைப்பாடுகளை விமர்சித்ததா தெரியல. வலியுறுத்துறாங்களே, தீர்மானத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க பொதுக்குழுவில் நிறைய வலியுறுத்தி இருக்கிறாங்களே. அதுதான் அப்பப்போ தோழமை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நட்பு இருக்கிறதுனால கண்டிக்க முடியல, அதுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதை சொன்ன அதிமுக தரப்புல பதிலுக்கு என்ன சொல்றாங்க? நீங்க ராஜ்நாத் சிங்கை கொண்டு வந்தவங்க தானே, உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னா அவங்க ஒரு பதில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களும் அரசு, இவங்களும் அரசு. அது வந்து இந்திய ஒன்றிய அரசு, இது தமிழ்நாடு மாநில அரசு. அது ஒரு விழாவாக அவங்க நடத்தும்போது
கலைஞருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக அவங்க நினைச்சு பண்ணியிருக்கலாம். அதுல ஒரு இணக்கம் இருந்தது அப்படின்னு ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அது சரி. அவங்க ஒரு பக்கம், அதிமுக சொல்றது ஒரு பக்கம். உங்க அணியிலே திரு வேல்முருகன் என்ன சொல்றாரு, ஒரு சாஃப்ட் கார்னர் தெரியுது பிஜேபிக்கும் திமுகவுக்கும். நாங்க சொன்னாலாம் நடக்க மாட்டேங்குது, பிஜேபி எம்எல்ஏ சொன்னா நடக்குது அப்படிங்கிறாரு. அது அவருக்கு தான் தெரியும், சட்டமன்றத்தில் இருக்கிறாரு, எனக்கு அது தெரியல. ஆனால் அவர் அது சொல்லும்போதே விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கைகள் கூட நிறைவேற்றுறாங்க, ஆனால் என் கோரிக்கைகள் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிந்தனை செல்வன் கோரிக்கையை ஏற்று அங்கே கல்லூரி வந்திருக்கு, அது மாதிரி ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர் பெயர்லாம் அவர் சொன்னார். அதில் விசிகாவும் இருக்குது. அதில் உண்மைதான். திமுக கூட்டணி கட்சிகளை சரியா நடத்தலைன்னு ஒரு பரந்துபட்ட விமர்சனத்தை சொல்றாரு. ஒரு கூட்டணி கட்சியா அதை ஏற்கிறீங்களா, அதுல மெரிட்ஸ் இருக்கிறதா நினைக்கிறீங்களா, இல்ல அவர் ஒரு கலக குரலை எழுப்புறாருன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் நெருங்கும் வேளையில் அவர் எழுப்புகிற அந்த குரல் ஒரு கலக குரலாகத்தான் நான் பார்க்கிறேன். அது இவர் இப்படி வெளிப்படையாக பொது வெளியில் பேசுகிறத முதல்வரை சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவருக்கான சூழல் இருக்குது. அல்லது தொடர்புடைய அமைச்சர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சட்டப்பேரவை தலைவரை சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது அங்கே பேச வேண்டியதை அவர் பொது வெளியில் பேசுகிறது ஏன்னு எனக்கு தெரியல. என்னோட ஃபீலிங் தான் நிறைய கூட்டணி கட்சிகளுக்கும் வெளிப்படுத்தலைங்கிறாரு அவர். நாங்கள்லாம் அதை போய் தனியாக பார்த்து பேசுகிறோம். இப்போ எங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்துச்சுனாக்கா, எங்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் இவ்வளோ மனுக்களை கொடுத்துருக்குறோம், இவ்வளோ கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றலை. இப்போ வந்து அரசு ஊழியர்கள் தொடர்பான ஒரு கோரிக்கை, ஒரு சட்டம் ஒன்று கேட்டிருந்தோம், அது நடைமுறைக்கு வரலை போன சட்டமன்றத்தை இந்த 2 நாள் கூட்டத்தில். இன்றைக்கி கூட நாங்கள் தலைமை செயலாளரை சந்திக்கும் போது ஏன் வரலை அப்படின்னு கேட்டோம். இப்போ இந்த கோரிக்கை நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் பொது வெளியில் பேசுவோம், இப்போ நட்பாக இருக்கிறதுனால அதிகாரிகள்கிட்ட கேட்குறோம். கிரிவியன்ஸ் இருக்கு, கிரிவியன்ஸை அட்ரஸும் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் இருக்கு, அதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுக்கான ஸ்பேஸ் அவங்க கொடுக்குறாங்களே. மதுரையில் நடந்த இந்த ஒரு கொடியேற்றத்துக்கு பிறகு வந்த எதிர்வினைகள், அந்த விஏஓ இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுது, ஒரு கூட்டணி கட்சி இப்படி நடத்தப்படலாமான்னு உங்களுக்காக விமர்சனம் செய்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இல்லை, அது தொடர்பாக நான் வந்து கொடியை ஏற்றுறதுக்கு முன்னாடியும் அதிகாரிகிட்ட பேசினேன். கொடியை ஏற்றின பிறகு வழக்கு போட்டாங்க, சில பேர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க, அப்போவும் நான் அதிகாரிகிட்ட பேசினேன். தொடர்புடைய அமைச்சர்கள்ட்ட பேசுகிறேன், குறிப்பாக ஒரு மதுரை மாவட்ட அமைச்சர் மூர்த்தி அவர்களோடும் தொடர்பு கொண்டு பேசினேன். அப்போ அவங்க சில காரணங்களை, சில விளக்கங்களை சொன்னாங்க. இது வந்து தவிர்க்க முடியாமல் ஒரு வழக்கு பதிவாயிருச்சு. நாங்கள் அவங்கள இப்போ யாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணலை, அந்த வழக்காக இருக்குது. நம்ம அதை உரிய நேரத்தில் நான் அதை சஸ்பென்ஷன் வரைக்கும் போகிறாங்க பாருங்க. நான் வந்து அந்த சஸ்பென்ஷனை கேட்டேன். சஸ்பென்ஷனை கேட்டது வந்து அது எங்கள் கவனத்துக்கு வராமல் நடந்திருக்கு. நான் வந்து பொது வழியில ஒரு பேசு பொருளா தொடர்ந்து செய்தித்தாள் இருக்குல்ல, அது எப்படி வந்து இதுதான் வந்து பியூரோக்ராட்டிக் ஆட்டிடியூட். அது சில நேரங்களில் வந்து எல்லா அதிகாரிகளும் ஆட்சியாளர்களுக்கு அப்படியே இணங்கி செயல்படுவார்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கலாம். ஏதாவது லீகலாக நாளைக்கு பிரச்சனை வரும், நடவடிக்கை எடுத்துட்டேன்னு காட்டுறதுக்காக அவங்க செஞ்சிருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்ல நடந்ததா பார்க்கல நீங்கள்? இல்லை, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்னாக்க விசிகேவுக்கு எதிராக நடந்ததாக நான் பார்க்கல. பியூரோக்ராட்ஸ் வந்து தங்களை வந்து நாளைக்கு வேறு யாரும் கொஷின் பண்ணக்கூடாது, அதனால் நான் வந்து தடுக்க வேண்டிய நேரத்தில் தடுத்தேன், மீறி நடந்துச்சு, வழக்கு போட்டேன், நாங்கள் வந்து வேறு வழி இல்லை, நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதை தாண்டி வந்து அதிகாரிகளுடைய ஒப்புதலோடு தான் போய் கொடியேற்றினேன். அது வந்து வெறும் உயரத்தை ஏற்றுறது தான், அதை வந்து புது இடம் கூட இல்லை கொடியேற்றுறதுக்கு. அனுமதிக்கு விண்ணப்பமும் செஞ்சுட்டாங்க யார், நம்ம தோழர்கள். இந்த மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து புனரமைக்கிறோம், மாற்றி அமைக்கிறோம், 25 அடி உயரமாக இருந்தது 40-45 அடி உயரமாக நாங்கள் அதை மாற்றி கொடியேற்றுறோம் சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அனுமதி மறுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் எழுதி கொடுப்பாங்க, டைப் பண்ணி அனுமதி மறுக்கிறேன்னு. இல்லைன்னா அப்படியே அமைதியாக விட்டுருவாங்க. அமைதியாக விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம வந்து அது இம்ப்ளைடு, பர்மிட்டட்னு இம்ப்ளைடு, நம்ம நிகழ்ச்சி நடத்துவோம். அப்படி தான் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தால் கூட சில நேரங்களில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதியே தருவாங்க, சில நேரங்களில் அனுமதி தரமாட்டாங்க. மறுக்கிறதா இருந்தால் நடத்தக்கூடாதுன்னா உடனடியாக அடித்து கொடுத்துருவாங்க, உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு. நடத்திக்கலாங்கிற மாதிரி இருந்தாச்சுன்னா அவங்க ஓவரலாக சொல்லிடுவாங்க, நீங்கள் நடத்துங்க, நான் பர்மிட் பண்ணிடுறோம்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த நெருக்கடி ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக பார்க்குறீங்களா, இல்லை நம்ம விசிக பொடிகளுக்கு? இல்லை, இந்த நெருக்கடிங்கிறது வந்து கூட்டணியை முறித்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு நெருக்கடி அல்ல, அது புரிஞ்சுக்கிறான். அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா?
இந்த மாதிரியான ஒரு விஷயம் விசிகாவுக்கு, விசிகா கொடிகளுக்கு மாநிலம் முழுக்க சின்னதும் பெரிதுமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு முணுமுணுப்பு. அது மற்ற கட்சிகளுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க ஆர் யூ கன்வின்ஸ்? இவர் வேல்முருகனை கேட்டா எங்களையும் தானே அப்படி கொடியேற்ற விட மாட்டாங்கிறாங்க சொல்றாங்க. ஓஹோ ஓஹோ. நாம் தமிழரும் வந்து நாங்களும் இப்படி தான் போராடி தான் கொடியேற்ற வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. ஓஹோ ஓஹோ. இப்போ விஜய் கட்சிக்காரங்களும் வந்து அவங்களுக்கு நிறைய நெருக்கடின்றாங்க. அதே மதுரையில் செல்லூர் பகுதியில் அதிமுக கொடியேற்ற போய் பிரச்சனையாகி செல்லூர் ராஜ் அவர்களே வந்து மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறதாகவும் தகவல். எங்களை மட்டும் ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, மற்றவங்களாம் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் அப்படின்னு தகவல். இப்போ எங்கள் பிரச்சனை மட்டும் வந்து ரொம்ப லைம் லைட்டில் பெருசாக தெரியுது, மற்றவங்களுடைய பிரச்சனை தெரியல. திரு வேல்முருகன் பற்றி பேசும்போது நீங்களும் ஒரு வட மாவட்டத்தை எம்பிங்கிறதுனால கேட்குறேன். வட மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய புயல் பாதிப்பு பாருங்க. இங்கே ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வெண்ணியா. சென்னைக்கு 6000 கொடுத்தாங்க, இங்கே 2000 நிவாரணம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறார். அந்த கிரிவியன்சஸை நீங்கள். நானும் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தேன், என்னுடைய ப்ரெஸ் மீட்லையும் சொல்லியிருந்தேன். 5000 கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் அரசுக்கு நான் உங்கள் மூலமாக கோரிக்கை வைக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அது ஒரு டிஃபரன்ஷியல் அப்ரோச் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது எப்படி அது என்னன்னு தெரியல. அந்த டிஃபரன்ஷியல் தெரியல. ஆனால் ஜிஓ இருக்குது. என்ன ஜிஓ இருக்குன்னா மினிமம் 5000 கொடுக்கணும். அதை இல்லாமல் பொருள் சேதம் பட்டிருந்தால் அதை மதிப்பீடு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு அரசாணை இருக்கு. உங்க பகுதி மக்கள் நினைக்க மாட்டாங்களா? சென்னையில வந்து 6000 கொடுக்குறாங்க, தூத்துக்குடியில தென் மாவட்டங்கள்ல கொடுக்குறாங்க, நமக்கு கொடுக்கல, எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு பார்த்தோம். அது எப்படி, இது என்ன சொல்றாங்க நீங்க கேட்டால? இது ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய அதிருப்தி தான். இது அரசாங்கத்தோட இன்னைக்கு கூட வந்து தலைமைச் செயலாளரை சந்திக்கிற போது அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். ஓஹோ. அதை பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓஹோ ஓஹோ. இன்னும் சொல்ல போனால் காட்டுமன்னார்குடியில் அந்த 2000 போய் சேரலை. ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஒரு 100 கிராமங்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இன்னும் அந்த 2000 ரூபாய் கூட போய் சேரலை. அதுக்கு விரைந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். 2026 ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. நாடு இருந்தாலும் கூட, மாதங்கள் இருந்தாலும் கூட. உங்க கணிப்புல எத்தனை முனை போட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? 4, 5? திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் 19, 21, 24 எப்படி இணைந்து கட்டுக்கோப்பாக இருந்து தேர்தலை சந்தித்தோமோ அதே மாதிரி 2026 தேர்தலையும் சந்திப்போம். கடந்த 3 பொது தேர்தல்களில் பெற்ற வெற்றியை போல 2026லும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. திமுக கூட்டணியை எதிர்த்து பல அணிகள் இங்கே களத்தில் நிற்கின்றன. அவர்கள் எல்லாம் ஒன்று சேரப்போகிறார்களா, தனித்தனியே நிற்கப் போகிறார்களா என்று தெரியாது. நான் பொறுத்திருந்தேன். இந்த அணி இன்டாக்ட், இதுல செதறல் இருக்காது, நீங்களோ மற்றவங்களோ வேற ஆப்ஷன் பியே யோசிக்கல, அப்படி இருக்க வாய்ப்பில்லை. பல முனையாக இருந்தால் அது திமுகவுக்கு சாதகம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. உங்களுடைய எலக்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி தான் கருதுறீங்களா, இல்லை அப்படி பார்த்துட முடியாது? அதுதானே அரித்மெட்டிக்ஸ், கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக்ஸ். அதிமுகவும் விஜயும் ஒரு அலவரிசையில் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கா அவங்களுக்கு? அதிமுகவோடு விஜய் கூட்டணி அமைத்தால் விஜய் அவருடைய கனவு பலிக்காமல் போய்விடும். அவர் வந்து தனித்து நின்று அவருடைய தனித்துவத்தை நிறுவாமல் இந்த தேர்தலை அவர் சந்தித்தால் அவர் மீதான நம்பகத்தன்மை என்பது மக்களிடத்திலே பாதிக்கப்படும். வேற மாதிரி கேம் விளையாடணும்னு நினைக்க மாட்டோம். முதல்ல நம்மளை வந்து ஒரு MP MLAக்கள் வாங்கிப்போம், அப்புறம் அடுத்து நம்ம வீல் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. விஜய் அவர்களே அப்படி அவங்களுடைய ரசிகர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. அவரை வந்து இப்போவே ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தான் பார்க்குறாங்க. ஒரு சபார்டினேட் ரோலில் பார்க்க மாட்டாங்க. சபார்டினேட்டாக பார்க்க மாட்டாங்க. சபார்டினேட் இதாக ஒரு அதிமுகவுக்கு கீழே போய் அவர் நிற்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவ்வளவு அரசியல் பட்ட கேண்டிடேட்ஸ் அவங்கள்ட்ட இருப்பாங்களா? தனியாக நிற்கலாம், பர்சன்டேஜ் காட்டலாம், ஒரு சில MLAs வாங்கலாம், அதுதான் கலை யதார்த்தம். அப்படித்தான் மூன்றாம் அதை சந்திச்சு தான் ஆகணும். அவர் அதை அந்த ஒரு தேர்தலை அவர் அந்த மாதிரி சந்திச்சு தான் ஆகணும். அந்த ப்ராசஸ் தெர் இஸ் நோ ஷார்ட் கட்டுங்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி சந்திக்காமல் எடுத்துடுப்பே ஒரு கூட்டணி போனாருன்னா அவர் எதிர்பார்க்கிற விளைவுகள் அவருக்கு சாதகமான விளைவுகள் அமையாது. விஜய் தலைமை மேல இருக்கக்கூடிய இம்ப்ளிகேஷன்ஸை சொல்றீங்க. ஒருவேளை சேர்ந்தா எலக்டோரலா ஒரு பலமான கூட்டணின்னு பார்க்க முடியாது. அதிமுக, விஜய், மேலும் சில கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா எலக்டோரலா திமுகவுக்கு அது ஒரு சேலஞ்சா இருக்கும்னு பார்க்க முடியாது. பிஜேபி அதோட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிஜேபியோட மற்ற கட்சிகள் விஜய்லாம் போய் சேருவாங்களா? நீங்கள் வெறுமனே அதிமுக விஜய் மட்டும் பாமக சேரலாம். அது அந்த மாதிரி சேர்ந்தால் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக தான் இருக்கும். இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலேஷனில் உங்களையும் கொண்டு வரதுக்கான முயற்சி தொடர்ந்து நடந்ததுதான். இல்லை, அந்த மாதிரி பேச்சு இருந்தது. பட் வெரி அப்ரோச் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து நண்பர்கள்ங்கிற முறையில் சிலர் வந்து நம்முடைய உணர்வை புரிந்து கொள்வதற்காக சந்தித்தார்கள். யாரும் வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு சந்திப்பாக அதை நம்ம சொல்ல முடியாது. நட்பு அடிப்படையில் சிலர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க.
உங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லார்கிட்டையுமே நான் தொடக்கத்தில் மறுத்திருக்கேன். அது அப்படி ஒரு தேவை இல்லை. திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான சூழல் இல்லை என்பதை தொடக்கத்திலேயே நான் மறுத்திருக்கிறேன். நீங்க இதுல சவால்கள் இருக்குங்கிறீங்க. இதை தாண்டி இப்படி ஒரு அணி அமைந்தால் ஆளும் அரசுக்கு அது ஒரு சவால்னு பார்க்கல. கட்டாயமாக இருக்குது, அப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதிமுகவும் விஜயும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ரொம்ப லெஸ் சான்ஸ் தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சேர்ந்தா அது ஃபார்மிடபிள்னு நினைப்பீங்களா? ஆனால் அது வந்து போதாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அந்த 2 கட்சி மட்டுமே இணைஞ்சு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. பாஜக தலைமையில் இன்னொரு அணி உருவாகும். இப்போ அந்த அணியை எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கும் இல்லையா? இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இந்த அணியில் ஏதாவது ஒரு அணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கட்டாயமாக பிஜேபி அணிக்கு அவங்க போக மாட்டாங்க. இப்போது அதிமுக அணிக்கு போவாங்களான்னா அவங்க திராவிட எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்கிற போது அதிமுகவோட போனாங்கனாக்கா அவங்களுடைய பேசிக் கான்செப்டே அடிபட்டு போயிடுது. இப்போ அதில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். சட்டம் ஒழுங்கு மாதிரியான விஷயங்கள்ல கூர்மையாக குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி தலைவர் வைத்து வருகிறார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்கிறது. அது ஒரு கட்சி வந்துட்டால் அதை ரொம்ப கெடுபடியாக அவங்க கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ஜெயலலிதா ஆட்சி காலத்துலையும் சரி, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலையும் சரி, கலைஞர் ஆட்சி காலத்துலையும் சரி, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நம்ம இல்லை அப்போவும் சரி, எல்லா காலகட்டத்திலையும் வந்து குற்றங்கள் அல்லது சாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ வன்முறைகள் இது நடக்கத்தான் செய்கிறது. இந்தியா முழுக்க இருக்கத்தான் செய்கிறது. அதில் கூடுதலாக கவனம் செலுத்தி முன்கூட்டியே ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு புலனாய்வு செய்து தடுக்க வேண்டியவற்றை தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டியவற்றை அது நடைபெறாமல் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசின் மீது இருப்பது இயல்பு. அப்படி நாம் இந்த அரசாங்கத்தின் மீதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நிறையா கூலிப்படை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பல படுகொலைகள் நிகழ்கின்றன. அதை தடுப்பதற்கு நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கிறேன், சாதி மதம் அடிப்படையிலான பிரச்சனைகளை உளவு அறிவதற்கு தனி உளவு பிரிவே தேவை அப்படிங்கிறத நான் தொடர்ந்து. இதுக்கு இந்த மாதிரி கம்யூனல் இன்சிடென்ட்ஸ். ஆமாம், இப்போ கியூ பிரான்ச்சுன்னு ஒன்று இருக்குது. இப்போ கியூ பிரான்ச்சை வந்து நக்சல்ஸினுடைய நடவடிக்கைகளை பார்க்குறாங்க. அந்த மாதிரி கம்யூனல் ஃபோர்ஸஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணுறாங்க, கூலிப்படை வச்சு ஆணவ கொலைகளை செய்கிறாங்க, தலித்துகளை வந்து படுகொலை செய்கிறாங்க. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே வந்து புலனாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அதுக்கு தனி ஒரு உளவு பிரிவு தேவை, அதுக்கு தனி ட்ரைனிங் தேவை. அதில் வந்து ஒரு அன்பயாஸ்ட் அப்ரோச் உள்ள கேடர்ஸ் தேவை, அதிகாரிகள் தேவை. அப்படி இருந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் தடுக்க முடியும். இம்பியூனிட்டியோட நடக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நீதிமன்ற வாசலில் நடக்குது, மருத்துவமனையில் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாம் வந்து நம்ம ஒரு அரசின் மீது மட்டும் குற்றம் சொல்லி நம்ம விளைகிற முடியாது. சமூகத்திலே வந்து இந்த மாதிரியான போக்குகளுக்கு எல்லா ஜனநாயக சக்திகளும் கண்டனம் தெரிவிக்கணும். இந்த மாதிரியான சூழல் உருவாகாமல் தடுப்பதற்கு துணை புரியணும். ஒரு பெரிய அளவுக்கான ஆன்டி இன்கம்பன்சியை பார்க்குறீங்களா? இல்லை அது வந்து பெரிய அளவுக்கு இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அது இருக்கும். ஒரு தோழமையோட சில இனங்களில் நம்ம இந்தந்த இனங்களில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸை பொது வழியில் வைப்பீங்க? நான் என்னுடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து சொல்ல விரும்புகிறது, வெறும் நலத்திட்டங்கள் மூலமாக மக்களுடைய நன்மதிப்பை பெற்றுவிட முடியும்னு நான் நம்பலை. ஓஹோ, இப்போ வந்து எல்லா பெண்களுக்கும் பணம் கொடுக்குறோம், பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லாத பயணம் அனுமதிக்கிறோம், இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்களால் மக்கள் வந்து ஒரு அரசின் மீது நன்மதிப்பு கொண்டு அப்படியே வாக்களித்து விடுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கல. அந்த நம்பிக்கையை கடந்து மக்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவன் ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா அந்த அந்த இடத்துல மக்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கும். எவ்வளோ நல்லது செஞ்சாலும் இது கவர்மெண்ட் காசு தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது இயல்பாக மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு தன்மை. இன்றைக்கி என்னென்னா தலித்துகள் சிறுபான்மையினர் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒரு இன்செக்யூராக இருக்காங்க, பாதுகாப்பற்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். நிறைய வன்முறைகள், படுகொலைகள், ஆணவ கொலைகள் இதெல்லாம் நடக்குது. இப்போ இந்த பிரச்சனைகளை வந்து அரசு ஒரு முன்னுரிமை கொடுத்து அதை கவனிக்க வேண்டும். அதெல்லாம் தடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இப்போ தலித்துகளுக்காக இந்த பிரச்சனை நம்ம எடுத்தால் மற்றவங்கெல்லாம் நமக்கு எதிராக போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த அப்ரோச் இருக்கு. ஒரு அச்சம் வந்து பொதுவாக ஆட்சியாளர்கிட்ட இருக்குது. ஓஹோ, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அச்சம் இருக்குது.
நம்ம தலித் இப்போ அந்த அம்பேத்கரை பற்றி பேசும்போதே அதுதான் சிலருக்கு தயக்கம் இருக்குது. இப்போ வட மாநிலங்களில் வந்து அந்த தயக்கம் உடைஞ்சிருச்சு. இன்றைக்கி ஆந்திராவில் தெலுங்கானாவிலலாம் வந்து 125 அடி உயரத்தில் அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறாங்கன்னா அந்த பப்ளிக் அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு. தலித் அல்லாதவர்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லை. அது இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னும் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கலை. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அம்பேத்கரை வந்து எல்லோருக்குமான ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு உளவியல் இன்னும் வந்து வலுப்பெறலை. நம்ம சமூக நீதிமன்றம் தான் சமூக நீதிமன் பெரியார் இங்கே வரல அப்படின்னா அது எப்படி? அதுதான் அது அதிர்ச்சிக்குரிய ஒரு கசப்பான உண்மைதான். அதை யாரும் மறுக்க முடியாது. இங்கே கூண்டுக்குள்ளே இருக்கார்ல நிறைய இடங்கள்ல அம்பேத்கர். ஆமாம், கூண்டுக்குள்ளே இருக்கிறார். இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. இப்போ இந்த உளவியெல்லாம் உடைபடணும். அம்பேத்கரை வந்து அங்கே வந்து பாபா சாஹிப்னு சொல்கிறவங்க வட இந்திய மாநிலங்களில் தலித் அல்லாதவர்கள் தான் அதிகம். இன்றைக்கி ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே அதிரக்கூடிய அளவுக்கு ஜேபி முழக்கங்களை எழுப்பினவங்க யாருன்னா தலித் அல்லாதவர்கள் தான் எழுப்பினாங்க. தலித் தலைவர்களோ தலித் எம்பிக்களோ இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ இன்னைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் அதை சேதனை செய்கிறாங்க. அது வந்து அதுதான் அந்த மாதிரியான ஒரு தளர்வு நிலை இப்போ உருவாகிட்டு வருது. அது இன்னும் உருவாகணும். அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி விளிம்புநிலை மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மிக முக்கியமானது. திரு விஜயோடைய அரசியல் பயணம் உங்களுக்கு நம்பிக்கை தருது? எல்லோரும் நம்பிக்கையோடு தான் களத்தில் இருக்கிறோம். அவருக்கும் வந்து நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறாரு. அவருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அரசியல் அவர் நினைப்பது போல் ரொம்ப இலகுவானது அல்ல, ரொம்ப கடினமானது. இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நமக்கே அரசியல் பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பொதுமக்களிடத்திலே அரசியல் விழிப்புணர்வு இருக்குது. வெறும் சினிமா பாப்புலாரிட்டி மட்டும் போதாது. மக்களோடு நெருக்கமாக இது வரைக்கும் சில மேடைகளில் தான் ஏறி இருக்காரு, கொஞ்சம் தான் பேசியிருக்கிறாரு. அதில் பிழைகள் பார்க்குறீங்களா? அவர் சரியான பாதையில் இருக்கிறதா பார்க்குறீங்களா? நீங்கள் சொல்வது போல் நீண்ட தூரம் போகணும், there's a long way ahead. ஆனால் அவர் சரியான பாதையில் சரியான எண்ணங்களோடு செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? தன்னுடைய கொள்கை என்ன என்பதை முதல் மாநாட்டில் அவர் அறிவித்திருக்கிறார். கொள்கை ஆசான்கள் யார் என்பதை அறிவித்திருக்கிறார். நாம் பேசக்கூடிய சமூக நீதி அரசியலை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற வகையில் அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய நிலைப்பாடுகள் இந்த நிமிடம் வரையில் சரியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொள்கை பாதையில் சரியான திசையில் தான் இருக்கிறாரு. நீங்கள் பாமக பாஜக இவங்களெல்லாம் ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்டில் அரசியல் எதிரின்னு வச்சுருப்பீங்க. அந்த பட்டியலில் அந்த மாதிரி இல்லை. அவருடைய இப்போதைக்கு அவர் எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாடுகள் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்ட போதும் கூட அவர் ஆற்றிய உரை, அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த விசாவுக்காக காத்திருந்தேன் அப்படிங்கிறத நான் படிச்சுட்டு வந்தேன். அதில் வந்து சில விஷயங்களை வந்து ஒரு மேற்கோள் காட்டினார். வந்து அம்பேத்கரை வந்து கொண்டாடணும், அம்பேத்கரை கொண்டாடினா தான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லாமல் உள்ளபடியே அம்பேத்கரை உள்வாங்கக்கூடிய ஒரு புரிதல் அவரிடத்த இருக்குது அப்படிங்கிறத என்னால் உணர முடியும். திரு ரஜினிகாந்தெல்லாம் அரசியலுக்கு வந்தோடனே அவர் வலதுசாரி மேடைகளில் ஏறினார், சில கருத்துக்கள் சர்ச்சையாச்சு. அது போல இல்லாமல் இவருடைய பயணங்கிறது வேற திசையில் இருக்கும். அவர் ஏற முதல் மேடையே பெரியார், அம்பேத்கர், காமராஜர் அப்படிங்கிற வரிசையில் அவர் வரும்போது அது வலதுசாரி அரசியல் சாயல் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சிம்பாலிசமாகவும் பார்க்கல. அவர் அதில் ஏர்னஸ்டாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அது எச்சரிக்கையாக இருக்கார், கவனமாக இருக்கிறார். அவருடைய எதிர்காலத்தில் பயணிக்க வாய்ப்பு இருக்கா? இது காலம்தான் பதில் சொல்லும். அவர் வந்து எந்த அளவுக்கு இதில் உறுதியாக இருக்க போகிறார், இடதுசாரி களத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக நிற்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். 26 இந்தியா கூட்டணியில் தானா நீங்கள்? ஆமாம், கட்டாயமா 26, 29 எல்லாம் இந்தியா கூட்டணி தான். தேர்தல் வரும் போகும். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் டேக் கேர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.